ஜென்சி தலைமுறைக்கும் தமிழர்களின் தொன்மையை கொண்டு சேர்ப்போம். போருணைக்கண் அருங்காட்சியகம் குறித்து வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் பெருமிதம். வரும் சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட திமுகவிடம் கேட்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. ஏழைகளுக்கு சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு உரிமை வழங்கிய 100 நாள் வேலை திட்டத்தை புல்டோசர் வைத்து நொறுக்கிவிட்டது பாஜக அரசு. காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை அழிக்கும் முயற்சி என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. ஆளில்லா விமானத்தை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பாராசூட் சோதனை வெற்றி. சண்டிகரில் 2 நாட்கள் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் புதிய பன்னாட்டு விமான முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டுக்கு 1 கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் புதிய முனையம். தாவேகவை எப்படி வழிநடத்துவது மற்றும் விஜய் பிரச்சாரம் குறித்து ஆலோசனை. கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வார் என செங்கோட்டையன் பேட்டி. மக்கள் நடமாட்ட மிகுந்த சென்னை NSC போஸ் சாலையில் சாலையோர வியாபாரம் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சரின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கூடிய கடுமையான உழைப்பினால் வெற்றி மேல் வெற்றி காணும் தமிழ்நாடு. தொழில் வழிகாட்டி நிறுவன அறிவிப்பின்படி இந்தியாவின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு என தமிழ்நாடு அரசு பெருமிதம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். இசை முரசு நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாகூர் சில்லடிகள் பூங்கா 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மலையாள நடிகரும் எழுத்தாளருமான மறைந்த ஸ்ரீனிவாசன் உடலுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் நேரில் அஞ்சலி. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இரங்கல். டெல்லி விமான நிலையத்தில் இன்று 129 விமானங்கள் ரத்து. மூடுபடி காரணமாக டெல்லிக்கு வரும் 66 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு. கன்னியாகுமரியில் நகராட்சி முத்திரையின்றி போலி ரசீது மூலம் பார்க்கிங் கட்டணம் வசூல். பாஜக மாவட்ட நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் 24ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3M-6 ராக்கெட் விண்வெளி செலுத்தப்பட உள்ளதால் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் நாட்டு படகுகள் மீது வெளிநாட்டு கப்பல் மோதியதில் சேதம். நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கோவையில் 2வது நாளாக தொடரும் செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. படுகாயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ரயிலில் வட இந்திய பயணிகள் அட்டூழியம். டிக்கெட் எடுக்காமல் வந்ததற்காக 24,000 ரூபாய் அபராதத்தை செலுத்தாமல் சென்றதால் பரபரப்பு. தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவ் தாயின் ஆட்கொணர்வு மனு தள்ளுபடி. கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி விமான நிலையத்தில் பயணியை ரத்தம் பீரிட சரமாரியாக தாக்கிய ஏர் இந்தியா விமானி. டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 17 ஆண்டுகள் சிறை. இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்தது பாகிஸ்தான் நீதிமன்றம்.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த உரிமையாளரின் கண் முன்னே கார் திருடப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திருட்டில் ஈடுபட்டவரை போலீசார் தேடி வரும் வேளையில் கார் திருடப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. பிரான்சில் 12 பேரை விஷ ஊசி செலுத்திக் கொன்ற மருத்துவருக்கு ஆயுள் தண்டனை. நோயாளிகள் மயக்கம் அடைவதற்காக பொட்டாசியம் குளோரைடு கலந்த விஷ ஊசியை செலுத்தியது அம்பலம். இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணிகள் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் படேல் உள்ளிட்டோருக்கு இடம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, திலக் வர்மா, அபிஷேக் சர்மா உள்ளிட்டோருக்கும் இடம். சுப்மன் கில், இதேத் வர்மா சேர்க்கப்படவில்லை.